பாதிக்கிறதுக்கு இது நின்றாலும் தூக்கி போட்டுறணும். மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்க, மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு ஆசைப்பட்டுக்க, மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு தேடிக்க. அதையே பாதிக்கிற அளவுக்கு ஒன்றைய மனநிலை மாறிவிடுமையானால் சம்பாதிக்க இறங்கியாச்சு. லஞ்சம் கொடுத்து சம்பாதிக்கிறது, கலப்படம் செஞ்சு சம்பாதிக்கிறது, எவன் எக்கேடு செத்தாலும் சரின்னு சொல்லிட்டு மக்களை கெடுக்கக்கூடிய வகையில் சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, மோசடி சம்பாதிக்க சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீ அங்க போயிடும். அங்க மைனஸ் ஆகிக்கிட்டு இங்க சம்பாதிக்கப்படாது. அங்க மறுமையை இழந்துட்டு என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நிறைய சொல்லுமே தவிர ஆசையை சுத்தமா அறுத்துப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல. ஆசையை நெறிப்படுத்திக்க, ஆசைக்கு ஒரு லிமிட் பண்ணிக்க, ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதை இப்ப பார்க்கணும். இது 18வது சூறாவுல 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குழந்தைகளும் செல்வங்களும் அது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள்கள் தான். ஆனால் ஒரு பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க, பாக்கியாத்து சாலிஹாத்திற்கு நிலையான நல்லறங்கள் இதுதான் இறைவனிடத்தில் சிறந்தது, இதை விட சிறந்தது. அந்த கவனத்தில் வச்சு காசு தேடிக்க அப்படிங்கறதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னாசி மனிதர்களுக்கு அழகாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை விரும்புவது, ஒல் பனீன் பெண்கள் ஆண்களை விரும்புவது வச்சுக்கிறேன், ஒல் பனீன் பிள்ளைகளை விரும்புவது, ஒல் கனாத்தீரில் கந்தரத்தி மின தஹபி ஒல் ஃபில்லா தங்கம் வெள்ளியை குவியல் குவியலாக வைத்திருக்க ஆசைப்படுவது, ஒல் ஹைரில் முசவ்வமா குதிரைகளை வைத்துக் கொள்ள ஆசைப்படுவது, ஒல் குதிரைக்கு மேல கார் வச்சுக்கிறங்க, வகை வகையான கார்களை வைத்துக் கொள்வதில் ஆசைப்படுவது, ஒல் அன்னாமி கால்நடைகள் வைத்துக் கொள்வதில் ஆசைப்படுவது, ஒல் ஹரிது பயிர் விளை நிலங்கள் அத்தனை ஏக்கர் இருக்கு, இத்தனை நஞ்சை புஞ்சை இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவது. இதெல்லாம் மனிதர்களுக்கு கவர்ச்சியானதாக நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன். ஆனா விளங்கிக்க, ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இது ஒரு அற்பமான ஒரு உலகத்தில் உள்ள ஒரு சுகம், இதுதான் சுகம் நினைச்சிடாத, தேவைதான். இது ஒரு அற்பமான இந்த உலகத்துக்கு உரிய பொருள் தான். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் ஒரு அழகான தங்குமிடம். இங்க இருக்கிற அரண்மனை விட பெரிய அரண்மனை அங்க இருக்கிறது, இங்க இருக்கிற தோட்டந்தோறுவை விட பெரிய தோட்டந்தோறும் அங்க இருக்கிறது, இங்க இருக்கிற பதார்த்தமான பொருள்களை விட சிறந்த பதார்த்தங்கள் அங்கே இருக்கிறது, இங்க இருக்கிற வாழ்க்கை துணைகளை விட சிறந்த வாழ்க்கை துணை அங்கே இருக்கிறது, எல்லாத்திலையும் சிறந்தது அங்க இருக்கிறது. இங்க எதெல்லாம் நீ சிறந்த நினைக்கிறியோ அதையெல்லாம் விட சிறந்தது அங்க இருக்குதுப்பா, யாவும் வச்சுக்கன்னு சொல்லி 3வது சூறாவுல 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் எதுக்குன்னா இதை சொன்னவன அது மாதிரி விளங்கிட கூடாது. ஒரேடியா சம்பாதிக்க சொல்லிட்டாரு, ஒரேடியா லேசு மார்க்னு சொல்லிட்டு வணக்கமே தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி அர்த்தம் கிடையாது. இதையும் அப்படி புரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காகத்தான் செய்ய வேண்டியிருக்கு. பொருளாதாரம் தேவைதான், அந்த எல்லையும் சேர்த்து சொல்லணுங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுக்கு புரிய வைக்கிறாங்க, நீ என்ன சம்பாதிச்சு அனுமதி இருக்கிறதுப்பா, நல்லா சம்பாதி, நல்லா கருதி செலவு பண்ணு. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்க, அழகா சொல்றாங்க பாருங்க. அப்துல்லா இப்னு சிஹீர்ங்கிற சஹாபி சொல்றாங்க, அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தேன். வஹுவ யக்ரவு அல்ஹாக்கும் முத்தகாசுர், அல்ஹாக்கும் முத்தகாசுர்ங்கிற சூரா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து என்ன வருது, அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்ங்கிற அந்த சூரா இருக்குல்ல, அந்த சின்ன அத்தியாயத்தை அவங்க வாயில ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நான் வந்தவன சொல்கிறார்கள், யகூல் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், அதாவது மனிதன் சொல்லுகிறான், மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். எதை எடுத்தாலும் இதான் நம்ம வீடு தான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீடு நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம வீடு தான், நம்ம கார் தான், நம்ம பங்களா தான், இது நம்ம சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, நம்முடைய அப்படி சொல்லிட்டு பெருமை. இப்ப பொம்பளையில இருந்தா அற்பமான நம்ம சட்டை தான், நம்ம வளையல் தான், நம்ம மோதிரம் தாண்டு நம்ம வீடு வாசல் மட்டும் ஆம்பளை காட்டுவான். பொம்பளையில இருந்தா செய்வாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க, காலில் உள்ளது, மூக்கில் உள்ளது, கையில உள்ளது எல்லாத்தையும் காட்டிக்கிறாங்க. நம்ம அதை காட்டுறது பெருமை. அப்ப மாலி மாலி, இது என்னுடையது, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று மனிதன் சொல்கிறான். கொஞ்சம் நீ விளைஞ்ச, உன்னுடையதுதான், உண்மையில உன்னுடையது என்னங்கிறது விளைஞ்ச. இந்த வீடு உன்னுடையது சந்தேகம் இல்லதான், ஆனால் உண்மையா உன்னுடையது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல்லக இப்னு ஆதம், ஆதமுடைய மகனை, மனுஷனை, உன்னுடையதுங்கிறிய, உன்னுடைய மின் மாலிக்க, உன் சொத்துக்கள்ல இருந்து உன்னுடையது எது, யோசிச்சு பாத்தியா, உன்னுடையது எது, எது உன்னுடையது என்றால், இல்லாம அகல்த அஃபனைத்த, எதை சாப்பிட்டு முடிச்சுட்டியோ அது உன்னுடையது. நம்ம சாப்பிட்டு முடிச்சது நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு, சாப்பிடாம வச்சுட்டு போனது நம்முடையதா, இன்னொருத்தன தூக்கி போறான். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு சொன்னா, நீ 1000 மூட்டை நெல்லை குவிச்சு வச்சிருந்தாலும் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு மண்டையை போட்டேன்னு சொன்னா, அது வரைக்கும் எது திண்டியோ அதான் உன்னுடையது. திங்காம மிச்சம் வச்சு உன்னுடையதா, என்ன உன்னுடையது, வேற ஆளுக்குள்ள வேற ஆளுடையதுல பாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உன்னுடையது எது என்றால் வச்சிக்கிறது உன்னுடையது இல்ல, முடிஞ்சதுதான் உன்னுடையது. உண்மையில முடிஞ்சது எது நம்முடையது? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாம் நம்முடையதா? நம்ம எதை யூஸ் பண்ணி முடிச்சிடும் அது நம்முடையது. யூஸ் பண்ணாது நம்முடையதா சந்தேகத்துக்குரியது. அது நம்முடையதாகவும் இருக்கலாம், யாருடையதாகவும் போயிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கன்ஃபார்மா உன்னுடையது என்ன சொல்றாங்க? இல்லாம அக்கல்த பாபனைத்த, நீ உண்டு கழித்து விட்டாய். உண்டு கழித்தது இருக்கு பாத்தீங்களா, அது உன்னுடையது. அவ் லபிஸ்த பாபலைத்த, உடுத்தி கிழித்து விட்டாயே, அது அவனுடையது. அழகா சொல்றாங்க, உண்டு கழித்தது, உண்டு மகிழ்ந்தது உன்னுடையதுப்பா. உடுத்தி கிழிச்சுட்டு சட்டையை போட்டு கிழிச்சாச்சு, நம்ம அனுபவிச்சது நம்முடையது. இப்ப சட்டையை பூட்டி பெட்டில வச்சது நம்முடையது இல்ல. ஏன் நம்முடையது ஆவல உண்ணும். இந்த சட்டையை போட்டு போட்டு இது கிழிக்க வச்சு இனிமே வேணாம், இது எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தாச்சு, இதுல பயன் எவ்வளவு அடையணுமோ அவ்வளவு அடைஞ்சாச்சு, தூக்கி போட்டோம்னு சொன்னா அது நம்முடையது. தூக்கி போட்டோம் அதான் நம்முடையது. பெட்டியில வச்சுக்கிறோமா நம்முடையது இல்ல. அது என்ன யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது. நீ யூஸ் பண்ணுவே, எவ யூஸ் பண்ணுவா யாருக்கு தெரியாது. நீ புதுசு புதுசா அடுக்கி வச்சுட்டு மண்டையை போட்டனா உன்னுடையது ஆகுமா அது? அப்ப நம்முடையதுங்கிறது நம்ம பயன்படுத்துறதா நம்முடையதா இருக்க முடியும். நம்ம பயன்படுத்தாம அடுக்கி வைத்தது நம்முடையதா? இது நீ கவனத்துல கொஞ்சம் வச்சுக்கப்பா. உன்னுடையது எது என்று சொன்னால், எதை சாப்பிட்டு முடித்தாயோ அது உன்னுடையது, எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ பழசாக்கி விட்டாயோ அது உன்னுடையது. அடுத்து உன்னுடையது என்ன தெரியுமா? அவுத்த சத்தத்த பாமுலைத்த, அடுத்து நல்ல பணிகளுக்கு கொடுத்துட்டிய அது உன்னுடையது. வச்சுக்கிறது உன்னுடையது இல்ல. ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்கறாங்க, கொடுத்துட்டியா அது உன்னுடையது. ஏன் அங்க உனக்கு சேர்க்கப்பட்டது இல்ல, பள்ளிவாசலுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா மறுமையில உன் கணக்குல வரவாயிருச்சு, உன்னுடையது ஆயிருச்சு. இப்ப அது உனக்கு திருப்பி கிடைக்குமே. 1000க்கு 7000 கிடைக்குமே, 70,000 கிடைக்குமே, 7 கோடியா கிடைக்குமே, 70 கோடியா கிடைக்குமே, 7000 கோடியா கூட கிடைக்குமே. அவன் கணக்கு என்ன கணக்குல வேணாலும் தருவானா அல்ல. அப்ப எது நம்முடையது? நல்ல ஒரு பசிக்குன்னு சாப்பாடு கேட்கறான், அவனுக்கு சோத்தை கொடுத்தீங்கன்னா அது உன்னுடையது. தரமாட்டேன்னு வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டா உன்னுடையது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? மாத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எது வீட்டுல வச்சுக்கிட்டோமோ அது நம்முடையது, எது அடுத்த ஆள் கொடுத்தோமோ அது நம்முடையது இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, நீ எதையெல்லாம் நல்ல பணிக்கு சதக்காங்கிறாங்க, ஒருத்த சத்தத்தை அறப்பணிகளுக்கு கொடுப்பது, பள்ளிவாசலுக்கு கொடு, நோம்பு கஞ்சி காசு கேட்கறாங்க அதுக்கு கொடு, ஏழைகள் ட்ரெஸ் எடுத்து கொடு. ரமலான் வருது, எத்தனை ஏழைகள் நீ மட்டும் நல்ல ட்ரெஸ் எடுக்கிற, அக்கம் பக்கத்துல எத்தனை ஏழைகள் அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. நீ ஒரு குடும்பத்தை தத்தெடுக்க முடியாதா? நீ வாங்குற மாதிரி ட்ரெஸ் ஒரு பக்கத்தை விட்டு திறந்து எத்தனை பேருமா இருக்கிறீங்க? உங்க ட்ரெஸ் நான் சுமந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தகுதியில நம்மள காவாசி பேர் இருக்க மாட்டோமா? இந்த காவாசி பேர் சுமந்துக்கிட்டா காவாசி பேருடைய பஞ்சாயத்து தீர்ந்து போயிருமா இல்லையா? இதே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதான் நம்முடையது. அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கோ நல்ல பணிகளுக்கோ, ஆளா இருக்கலாம், பணியா இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம், சாலை போடுவதாக இருக்கலாம், கரண்ட் போடுவதாக இருக்கலாம், புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், எத்தனை நல்ல பணிகள் இருக்கிறது. அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ சிந்திச்சு பார்த்தா அந்த 3 தான் உன்னுடையது. என்ன 3? உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும், பிறருக்கு கொடுத்து கழித்ததும் தான். கழிக்கிறதுனா மகிழ்ச்சி அடைகிறது, கழிப்படைகிறது இருக்குல்ல, கொடுத்து கழித்தது பாருங்க, அதுதான் உன்னுடையது. 3 தான் நம்மளை சேர்ந்தது. இத கவனத்துல வச்சுக்கிட்டு காசை சேர்த்துக்க, எவ்வளவு சேர்த்துக்க, இந்த அளவுகளை மனசுல வச்சுக்கிட்டு சேர்த்துக்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 5258வது ஹதீஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப நம்மளை எச்சரிக்கை சொல்றாங்க, நீ ரொம்ப கவனமா இருந்துக்கப்பா. நம்ம எல்லா மனுஷன்ட்டும் இந்த பேராசை ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறது. அதை அந்த பேராசைக்கு இடம் கொடுத்துறாத, உடனே லகான் போட்டுக்க, ஆசைப்படு, பேராசைப்பற்றாத. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், லவ் அன்னல் இப்னி ஆதம் வாதியம் மின் ஸஹபின், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் அகப்ப ஐயக்குனலகு வாதியானி, 2 ஆறு ஓடினா நல்லா இருக்குமே என்று அவன் விரும்புகிறான். வளையமுல் ஃபாஹு இல்ல துராப், மண்ணை தவிர வேற ஒண்ணு வாயை நறுக்கியார, கடைசியில மண்ணலி போட்டு தானே புதைக்க போறாங்க, தங்கத்தையா ஊத்தி உன்னை புதைக்க போறாங்க, இதை யாபத்துல வச்சுக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேராசைக்கு ஒரு அடி கொடுக்கறாங்க. புகாரியில 6439 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, யஹ்ருமு இப்னு ஆதம், மனுஷன் முதுமை அடைந்து கொண்டே போகிறான். யசுப்பு மின்ஹு இஸ்னத்தானி, 2 விஷயம் மட்டும் அது இளமையாகிக்கிட்டே வருது, ரிவர்ஸ்ல வருது. இவன் கிழவன் ஆகிக்கிட்டே இருக்கிறான், அவன்கிட்ட இருக்கிற 2 விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன 2 விஷயம் இளமையாகுதுன்னு கேட்டா, ஒன்னு பணத்தின் மீது உள்ள பேராசை கூடிக்கிட்டே போகுது. வயசு கூட கூட நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், 25 வயசுக்காரனுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்காது, 40 வயசுக்காரனுக்கு நிறைய ஆசை இருக்கும். 60 வயசுக்காரன் கேளுங்களேன், அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறான், நாளைக்கு நாளை கழிச்சு தான் இருக்க, அவனுக்கு தானே இருக்கு ரொம்ப ஆசை கூடுதலா இருக்கும். அப்ப வயசு போக போக ஆசை என்னவாகுது, ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. அதே மாதிரி அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இளைஞனக்காரங்களேன்
ஒரு பிரச்சனைடா கத்தி எடுத்துட்டு போயிடும் ஆட்டா பாப்போம் இன்னைக்கே சாவ ரெடியா இருப்பான். ரொம்ப வாழ ஆசைப்பட மாட்டான். யாரு? இளைஞன் இருக்கான, இளைஞன் நடுத்தர வயசுக்காரன்னா ஒரு பிரச்சனை நல்லது கேட்டதுன்னா ரோட்ல இறங்கி என்ன உயிரை நான் தியாகம் செய்ய தயார்னு வரக்கூடியவன் யாரா இருப்பான்? அவனுக்கு தான் இன்னும் 40 வருஷமோ 25 வருஷமோ 30 வருஷமோ கிடைக்கும். அவன் 25 வயசுக்காரனா இருந்தா இன்னொரு 40 வருஷமா அவன் வாழுவான். 40 வருஷம் மிச்சம் இருக்கிறவன் என்ன செய்யறான்? தியாகத்துக்கு ரெடிங்கிறான். இந்த 60 வயசுக்காரனை கூப்பிட்டோம்னா அம்மாடி நான் மாட்டேன், நீ இருந்தா உன்னை 6 மாசம் இருப்பியா 3 நாளைக்கு இருப்பியா? இவனுக்கு ஆசை ஜாஸ்தியா வரமாட்டேங்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்? இது கொஞ்சோன்னு தான் மிச்சமா இருக்கு இவனுக்கு. அல்லா நாடுனா யாருக்கு வேணாலும் முந்தி வரலாம், யாருக்கு வேணாலும் பிந்தி வரலாம். பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வயசானவர்களுக்கு கொஞ்சம் தான் மிச்சமா இருக்கு வாழ்நாள். இது விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? வயசு ஆவ ஆவ காசு ஆசையும் இளமையாகிறது, வாழ வேண்டும் என்ற ஆசையும் என்ன செய்யுது? அது